தொகுதி மறுவரையறை அப்படின்னு வரும்போது இது டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தா தமிழ்நாடு மட்டும் இல்லாம தென்னிந்தியாவுக்குமே வந்து சீட் எல்லாமே குறையும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை தமிழ்நாடு முதல்வர் தொடர்ந்து வச்சுட்டே இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அவர் எப்பவுமே இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க. அப்ப கொண்டு வரும்போது அவர் என்ன சொன்னாரு, எஸ்ஐஆர் தப்பு, அப்படி இப்படி வாக்கு போட முடியும் என்னென்னமோ சொன்னார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐஆர் பணியை எடுத்துக்கிட்டு முதல்ல போய் செஞ்சவங்க திமுக தான் அந்த பணியை எடுத்துக்கிட்டு போய் ஆளுக்கு முன்னாடி போய் வாக்காளர்களை சேர்க்கறது, இறந்து போனவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறதா பதிவாக இருந்துச்சு. அதெல்லாம் சரி பண்ணதுக்கு பிறகு இதே மாதிரி தான் தொகுதி மறுசீரமைப்பை பற்றி இப்போ ஆரம்பித்து போய் பேசிட்டு இருக்கிறாரு. ஏதாவது ஒரு குறைய சொன்னால் இவர் நின்றுலாம் நினைக்கிறார், மக்கள் நம்ப மாட்டாங்க. தேர்தல் களத்தில் போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க, களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு முதல்வர் இந்த தேர்தல்ங்கிறது டெல்லிக்கும் தமிழ்நாடுக்குமான தேர்தல் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது ரெண்டுக்குமான தேர்தல் தானா? ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்ன யாராவது தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு தேர்தல்னு சொல்லுவாங்களா? தமிழ்நாடு சட்டசபைக்கு தேர்தல், தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போடுற தேர்தல், இதை போய் டெல்லிக்கு எனக்கு இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம்னா, ஜனநாயகத்துக்கும் படநாயகத்துக்கும் ஓட்டு தான் தேர்தல், இப்படிதான் பேசியிருக்காங்க. அண்ணா காலத்திலிருந்தே பேசுறதில்ல. அது ஜனநாயகத்துக்கும் படநாயகத்துக்கு நடக்கிற தேர்தல், ஏழைக்கும் பணக்காரனுக்கு இதுதான் பேசுவாங்க. ஆனால் இவருக்கு ரொம்ப வித்தியாசமா யோசிச்சு டெல்லிக்கும் சென்னைக்கு யார் நம்புவா? டெல்லிக்கு தேர்தல் இங்கேயா நடக்கும்? டெல்லிக்கு தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கும்? சும்மா அதாவது ஒரு எப்படியே சொல்லணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி மக்களை நம்ப வைக்கலான்னு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் விஜய் வந்து இந்த தேர்தல் ரெண்டு கட்சிகளுக்கு இடையில தான் திமுக வர்சஸ் தாவேகா தான் கலவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக களத்துல எப்படி இருக்குன்னு அது அவருடைய கருத்து. அது நாங்கள் திமுக தான் எங்களுக்கு போட்டி, வேற எந்த கட்சி எங்களுக்கு போட்டி கிடையாது. திமுக தான் போட்டி. நாங்கள் திமுகவை தான் எடுத்து களத்தில் நிற்கிறோம். அது அவர் சொன்னார்னா அவர் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லியிருப்பாரு. எங்களுக்கு அவங்களுக்கு தான் நாங்கள் பெரிய கட்சி. நாங்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி நடத்திய கட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, அண்ணன் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் எல்லாரும் சேர்ந்து இந்த கட்சியை நடத்துகிற அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ. ஆனால் இதெல்லாம் நாங்கள் திமுகவை தான் போட்டியாக நினைக்கிறோம். வெவ்வேறு கட்சிகள் அவங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அதிமுக சார்பில் ஃப்ரிட்ஜுங்கிற வாக்குறுதி, இந்த மாதிரியான வாக்குறுதிகள் வந்திருக்கு. இந்த பக்கம் திமுக சைட்ல இருந்து 8000 ரூபாய் கூப்பன். இது மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்னு நினைக்கிறேன்? மக்களுக்கு யாரு செய்வாங்கன்னு நம்புறாங்க, கேட்கறாங்க. யாரு போய் அதிமுக ஒரு உத்தரவாதம் கொடுத்தாதுன்னு செய்வாங்க. அம்மா தங்கம் கொடுக்குறேன் நாங்கள் கொடுத்தாங்க, மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுப்பேன் கொடுத்தாங்க, ஸ்கூட்டி கொடுப்பேன் நாங்கள் கொடுத்தாங்க. எல்லாமே ரேஷன் கார்டு, படிப்பு தகுதி, இதை வச்சு கொடுத்தாங்க அம்மா. ஆனால் இவங்க எல்லாத்தையுமே தேர்தல் நெருங்கும் போது கொடுத்தாங்க. மக்கள் நம்பவே இல்லை. இப்போ அவங்க நம்புறதே அதிமுக சொல்லும், செஞ்சிடும். எடப்பாடியார் சொல்லுவாரு, செஞ்சிருவாரு. இவங்க சொல்லி ஏமாத்துவாங்க. இந்த நிலைமை மக்களுக்கு லேடிஸ்க்கு வந்துச்சு.